in a chemical reaction between sulfuric acid and barium chloride. Okay, நம்ம reaction எழுதலாம். sulfuric acid. Sulfuric acid is H2SO4 is sulfuric acid. அப்புறம் பேரியம் குளோரைடு. பேரியம் குளோரைடு இஸ் BaCl2 இஸ் பேரியம் குளோரைடு. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க, BaSO4 பிளஸ் HCl. ஓகேவா, இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ ஒன்று இதில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் அ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏன் சொல்றோம் அப்படி பாருங்க, ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது, பேரியமை டிஸ்பிளேஸ் பண்ணுது. அப்புறம் பேரியம் வந்து என்ன பண்ணுது, இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல வந்துருது. ஸோ திஸ் இஸ் அ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இன்னொன்னு, திஸ் வி கால் இட் அஸ் precipitation reaction too. ஓகேவா, இது என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் precipitation reaction. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல இது என்னது, precipitation reaction. இங்க ஒயிட் precipitate ஆஃப் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் பேரியம் சல்பேட். திஸ் இஸ் ஒயிட் precipitate. சரியா, ஒயிட் precipitate ஆஃப் பேரியம் சல்பேட். ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணிருக்கோமா முதல்ல அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, Cl வந்து 2 Cl இருக்கு, அப்போ இங்க 2 போடுறோம். H2 பேலன்ஸ் ஆயாச்சு, Ba ஒன்று தான் இருக்கு, SO4 பேலன்ஸ் ஆயாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ரியாக்ஷன் எழுதினாலும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் ஆக்வஸ், திஸ் இஸ் ஆக்வஸ். பாருங்க, இது வந்து precipitate சிம்பிள் இப்படி போடணும். திஸ் இஸ் சாலிட். ஓகேவா, HCl இஸ் ஆல்சோ ஆக்வஸ். ஆக்வஸ்னா என்ன, சொல்யூஷன்ல இருக்கு. So this is a reaction. இதுல வந்து oxidation reaction கேட்டாலும் sulfuric acid is an oxidant. It's an oxidizing agent. ஓகேவா, this is the answer. ஆன்சரை டிக் பண்ணல. The answer is barium sulfate. ஓகே, ஹைட்ரஜன் குளோரைடு வரும், அது கிடையாது. குளோரின் கேஸும் வரல, சல்ஃபரும் வெளியில வரல. ஸோ பேரியம் சல்பேட் இஸ் யோர் ஆன்சர்.